உன் கையில தந்திரத்தினால சூழ்ச்சியினால சில நன்மைகள் இல்லை, சில காரியங்கள் இல்லை. அது இல்லாமல் போக பண்ண காரணமானவன் கையில உன்கிட்ட இல்லாம ஆக்கி அவன் அதை வச்சு மகிழ்ந்து கொண்டிருக்கிறான்ல. நீ ஃபேஸ் பண்ண, நீ ஃபேஸ் பண்ண. நான் உன் கூட இருக்கிறேன். நாளைக்கு சரித்திரம் மாறும். சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறதை நாவில உணர்கிறேன். சில அநியாயத்தினாலும் வஞ்சகத்தினாலும் சில சூழ்ச்சியினாலும் உன் கையில் இருக்கிற நன்மையை இல்லாமல் ஆக்கினானே பெலிஸ்தியன். கர்த்தர் சில காரியங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? என் தேவன் எனக்காக. சபையே, அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, நீ வடித்த கண்ணீரின் பலன் உண்டு. நீ வடித்த கண்ணீரின் பலனை காண்பாய். இது நடக்கும். அதை நீ உன் வீட்டுல கொண்டு போய் வைக்க போற. கர்த்தர் உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னை இல்லாம ஆக்குனானே, உன்னை இல்லாம ஆக்குனானே, அவன் கையிலிருந்து பறித்து உனக்கு கொடுப்பான். அவன் அதை வீட்டில கொண்டு போய் வைத்தான். கர்த்தர் கிரியை செய்வாருங்க. இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது சகோதரா. இன்னைக்கு இருக்கிற இல்லாய்மை குறித்து கலங்காத. கர்த்தர் யுத்தம் பண்ணி உன் கையில கொடுக்கிறத நீ உன் வீட்டுல கொண்டு வைப்ப, வைப்ப இயேசுவின் நாமத்தில். ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரம் நன்றாய் தெரிந்த சம்பவம். கோலியாத் வந்து நிற்கிறான். 24வது வசனத்துல இஸ்ரவேலர் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அவனை காணும் போது அவன் முகத்துக்கு விலகி ஓடி போகிறார்கள். இந்த யுத்தத்துக்கு வந்த இஸ்ரவேலர்கள் ஓடி போறாங்கன்னு அவங்க பயந்தாங்கொள்ளைங்க கிடையாது. இது ஒரு நாள்ல ஒரு செய்தியில கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தியானித்தோம். ஏன் இஸ்ரவேலர்கள் ஓடி போறாங்கன்னா, கோலியாத் எப்படி வந்து நிக்கிறான்னா, அவன் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்து நிற்கிறான். இஸ்ரவேலர்கள் சவுலின் சேனையில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா, 1 சாமுவேல் 14:52 சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய். சவுல் சேனையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, பராக்கிரமசாலி, பலசாலி. கூட்டம் சேர்க்கிறதுக்காக, கூட்டம் நம்பர் குறைகிறதுக்காக யாரையோ சேர்க்கிறவன் அல்ல சவுல். பராக்கிரமசாலி, பலசாலி. அப்போ இப்படி பராக்கிரமசாலியும் பலசாலியும் இருந்தும் இவங்க முகத்துக்கு முன்பாக ஓடி போக காரணம் என்னவென்றால், 13வது அதிகாரத்தில் இந்த பெலிஸ்தியர் என்ன செய்யறாங்கன்னா, 19 வாசிங்க. எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியன் என்ன பண்றான்னா, ஒரு கொல்லன் பட்டயத்தையும் ஈட்டியும் இவன் கையில் இருக்கக்கூடாது. சத்ருவின் தந்திரத்தை பார்த்தீங்களா? சும்மாலாம் ஃபேஸ் பண்ண வரமாட்டான். முதல்ல ஜெபத்தில் கை வைப்பான், தேவனோடு இருக்கிற உறவுல கை வைப்பான். அது இல்லைன்னு தெரிஞ்சதும் ஃபேஸ் பண்ண வருவான். பெலிஸ்தியன் தந்திரம் உள்ளவன். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. சும்மாலாம் இஸ்ரவேலை ஃபைட் பண்ண வரல. அதுக்கு முந்தின அதிகாரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் தான் ஓட ஓட விரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்க இருந்து வந்துச்சு? அவன் கையில் என்ன இருக்கு பாரு, பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு. அது இல்லாம பார்த்துக்கோ. அதை உண்டாக்குனவன வெட்டு. கொல்லன் இல்ல, கொல்லனே இல்லை. இப்போ இஸ்ரவேலர்ல எங்க தேடினாலும் ஒரு கொல்லன் இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, யார்கிட்ட தான் போக வேண்டியதாயிட்டு. 20வது வசனம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குறதற்கு பெலிஸ்தியர் இடத்திற்கு போக வேண்டி இருந்துச்சு. பெலிஸ்தியர் என்ன பண்ணுவான்னா, சரி இப்போ தாரேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயம் ஈட்டியும் இல்லாதிருந்தது. நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவன் கையில பட்டயம் ஈட்டியும் இல்லைன்னா சத்துருவை ஃபேஸ் பண்ண முடியாது. நீங்க 4 தலைமுறை விசுவாசிகளா இருந்தாலும் சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காமல் சத்துருவை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால அவன் ஃபர்ஸ்ட் எங்க கை வைக்கிறான் பார்த்தீங்களா? பட்டையும் ஈட்டியும் இருக்கான். வசனம் என்னும் பட்டையும் விசுவாசம் என்னும் கேடகம், இதை பிடிக்காம யுத்தத்துக்கு போக முடியாது. அதனாலதான் கர்த்தர் தாவீதுக்கு சத்ருவினுடைய பலவீனத்தை காட்டி கொடுத்தார். என்ன பலவீனம் தெரியுமா? அவன் ஒரு கையில் என்ன இருக்கு? பெலிஸ்தியன் ஒரு கையில் என்ன இருக்கு?
பெலிஸ்தியனுடைய ஒரு கையில் என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு, இன்னொரு கையில பட்டை இருக்கு. அவன் கையில என்ன இல்லை? கேடம் யார்கிட்ட இருக்கு? பரிசை யார்கிட்ட இருக்கு? அவன் முன்னாடி ஒருத்தன் நடந்து வந்து சொல்லுவான், அவன் கையில் என்ன இருக்கு? பரிசையை கொடுத்துருக்கிறான். ஆண்டவர் பாரு, அவன்கிட்ட பட்டயம் இருக்கு, என்ன இல்லை? கேடம் இல்லை. அதாவது அவனால தாக்க முடியும், ஆனால் அவனுக்கு எதிராக வருகிற தாக்குதலை தடுக்க முடியாது. பட்டையை செஞ்சு வெட்ட முடியும், ஆனா உனக்கு நேரம் வரக்கூடிய ஒரு கல்லை கூட தடுக்கிறதுக்கான கேடம் என்ன இல்லை உங்ககிட்ட? சரி, நான் செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். ஒரு நாள்ல வந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளும் வந்து நிக்கிறான். இவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க, பட்டயம் இல்லை. பெலிஸ்தியன் கையில பட்டயம், இவங்க கையில பட்டயம் இல்லை. இதுக்கு காரணம் பெலிஸ்தியன், அவனுடைய தந்திரம். அப்போ இதை உடைக்கணும்னா நீ இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒருத்தன் கூட ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வருகிறான். தாவீது அதை ஃபேஸ் பண்றான். தாவீது ஃபேஸ் பண்ணும்போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50 கடைசியில, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அதே ஸ்டோரி தான் இங்க ரிப்பீட் ஆகுது. ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பாத்திரத்துல பானம் பண்ணார். இதை ஃபேஸ் பண்ணாம இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லைன்னு தெரிஞ்சதும் தாவீது என்ன செய்கிறார்? 47, 48 வாசிங்க வேகமாக. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடுகிறான். அதான் ஃபேஸ் பண்றது. மற்ற இஸ்ரவேலர்கள் எப்படி ஓடினார்களாம்? 17வது அதிகாரம் 24வது வசனம், அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். விலகி ஓடினதுனால பிரச்சனை சால்வ் ஆகாது. சில காரியத்தை சால்வ் ஆக்குறதுக்கு, அந்த சொல்யூஷனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நீ அதை ஃபேஸ் பண்ணு. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபிக்கணும், விருப்பத்தை சொல்லிட்டு உம்முடைய சித்தமாக கடவுது, உங்க சித்தம் ஆண்டவரே, அதுதான் இயேசு கற்றுத் தருகிறார். ஒரு விசை ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு 2ஆம் விசை போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர், இதை நான் பானம் பண்ணாதான் இது நீங்கன்னா உங்க சித்தமாக கடவுது சொல்லிட்டு அவர் எழும்பி வரார். பாருங்க, அந்த பாத்திரத்தை தட்டி போடும்படியா பேதுரு கத்தி எடுக்கிறான். நோ, கத்தி எடுத்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நான் இதுல பானம் பண்ண அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். நமக்கு பல வழிகள், நாம கர்த்தருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை ஃபேஸ் பண்றதுக்குன்னு போகும்போது அதுவரை தூங்கிட்டு இருந்தவங்களும் நமக்காக கத்தி எடுப்பாங்க. நம்ம போய் 1 மணிக்கூர் கேட்கும் போதெல்லாம் தூங்கிட்டு இருப்பான். நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்க போகும்போது அதுவரை தூங்கிட்டு இருந்தவங்க, அதுவரை போன் எடுக்காதவங்க, அதுவரை எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்காதவங்க எல்லாம் உதவ வருவாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஆமென். ஆண்டவர் தலையிலேயே கொட்டுற மாதிரி இருக்கா? அதுவரை 2 தடவை போய், பேதுரு கரெக்டு தான்ப்பா, ஒரு மணி நேரம், நான் 5 நிமிஷத்துல செய்தி முடியும். இது ஓகேன்னு முடியும் போது, செய்தி முடிஞ்சதும் இவ்வளவுதான் பாயிண்டா? எல்லாம் முடிச்சு எழும்போது, ஆண்டவரே ஏய் ஒழுங்கா உள்ளவை, நான் உன்ட்ட 1 மணி நேரம் ஜோபண்ட சொல்ல. நம்ம ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவருடைய தீர்மானத்தைப்படி செய்யலான்னு போகும்போது வந்து நிற்பாங்க. எனக்கு இன்னொருத்தர் தெரியும் பார்த்துக்கோங்க, அவங்க கிட்ட போனா கதை நடக்கும். ஓ ஆண்டவரே, ஆமென். அப்படிதான் தாவீது ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது சவுல் அவனுக்கு பட்டயத்தை எடுத்து கொடுக்கிறான். தாவீது சொல்ற, அதை நீங்களே. இப்ப தாவீது போகிறான், சத்ரு விழுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய 51வது வசனம், அவன் பட்டயத்தை எடுத்து.
இஸ்ரவேல் கையில பட்டயம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? பெலிஸ்தியன். ஆனா கர்த்தர் இதை ஃபேஸ் பண்ண வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கையில இன்னைக்கு இல்ல தெரியுமா? அதுக்கு காரணமானவன் கையில் இருக்கிறத உன் கையில எடுத்து தருவதற்கு. உன் கையில இன்னைக்கு சில நன்மைகள் இல்ல, சில காரியங்கள் இல்ல, அது இல்லாமல் போக பண்ண காரணமானவன் கையில உன்கிட்ட இல்லாம ஆக்கி அவன் அதை வச்சு மகிழ்ந்து கொண்டிருக்கிறான்ல. நீ ஃபேஸ் பண்ண, நீ ஃபேஸ் பண்ண, நான் உன் கூட இருக்கிறேன். நாளைக்கு சரித்திரம் மாறும். கைகளை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Glory! சில அநியாயத்தினாலும் வஞ்சகத்தினாலும் சில சூழ்ச்சியினாலும் உன் கையில் இருக்கிற நன்மையை இல்லாமல் ஆக்கினானே பெலிஸ்தியன். கர்த்தர் சில காரியங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறார். தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டிட்டு போட்டுட்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, அப்படி கீழே வாசிங்க, 54வது வசனம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உன் கையில் இருக்கிற நன்மையை இல்லாமல் ஆக்கி அந்த நன்மையை தன் கையிலே வைத்து சுகித்துக் கொண்டிருக்கிற பெலிஸ்தியன் கையில் இருக்கிறதை கர்த்தர் உன் கையில திரும்ப கொடுத்து அதை உன் வீட்டில் கொண்டு வந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நீ ஃபேஸ் பண்ண. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி என்ன அழ விட்டுட்டீங்க? இன்னும் கொஞ்சம் அழுதுகோ. உன் கையில தந்திரத்தினால சூழ்ச்சியினால அவனுடைய பிளான், பெலிஸ்தருடைய பிளான், அவன் திட்டம் போட்டு இப்போ இவங்க கையில ஒண்ணுமே இல்லை. இருக்கிறது கல்லு, ஆத்திலிருந்து பிறக்கின கல்லு. எங்க கொண்டு போய் என்ன வைக்க முடியும்? அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆமென். நீதி செய்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா! என் தேவன் எனக்காக ஷபா மாமா லகபா ஏரா பாபா வர்ஷிப் பண்ணுங்க. கர்த்தர் என்னோடு தான் பேசுறார். நிச்சயம் உள்ளவர்கள். கர்த்தர் என் கூட தான் பேசுறார்னு நிச்சயம் உள்ளவர்கள். Glory, glory, glory. அந்நிய பாஷையில இது நடக்கும். அதை நீ உன் வீட்டுல கொண்டு போய் வைக்க போற. கர்த்தர் உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? உன்னை இல்லாம ஆக்குனானே, அவன் கையில இருந்து பறித்து உனக்கு கொடுப்பா. நம்புங்க விசுவாசத்தோடு. Jesus, Jesus, Jesus. அவன் அதை வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தர் கிரியை செய்வாருங்க. ஹல்லேலூயா! இவ்வளவு நேரம் டைம் கொடுத்தது பெலிஸ்தீனே உன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு. நீ சால்வாய் போயிருக்கணும். இல்ல, இனி இதுக்கு டைம் கிடையாது. இனி ரட்சகர் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வாராக. சபையே, அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, நீ வடித்த கண்ணீரின் பலன் உண்டு. நீ வடித்த கண்ணீரின் பலனை காண்பாய். சகல கரமம் ரோதனரே. Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. என் தேவன் உண்மை உள்ளவர், என் தேவன் நீதி உள்ளவர். ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்கப்பா. அவர் நீதி உள்ளவர். ஆமென். இஸ்ரவேலர் ஒருத்தர் கையில பட்டயம் எல்லாம் ஆக்கிட்டு இங்க வந்து நின்று ஈட்டியும் பட்டயத்தையும் காட்டி எவ்வளவு வேதனையா இருக்கும். ஹல்லேலூயா! டெய்லி வந்து ஈட்டியோடு பட்டயத்தோடு அவன் 40 நாள் 41வது நாள் இதை மாத்துறதுக்கு ஈசாயினால் அனுப்பப்பட்ட ஒரு தாவீது வருவான் என்றால், பிதாவினால் எனக்காய் அனுப்பப்பட்ட எனக்காய் அனுப்பப்பட்டவர் வருவா. எனக்காய் யுத்தம் செய்ய வருவா.
தாவீதின் வேர், தாவீதின் குமாரனுமானவர். Glory. ஷாலாபா கராமா ம்ரோதனரா ரிவா பிராசே பரவா கரவா. Glory மாமால வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. உனக்குரியது உன் கையில தான் வரும். யுத்தம் பண்ணி தான் கிடைக்கணும்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. Hallelujah. 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 ஆண்டவர் பொறுமையா இருக்கிறது சத்துருவுக்கு சான்ஸ் கொடுக்கிறார், அவன் திருந்துறதுக்கு, மனம் மாறுவதற்கு. Hallelujah. இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றார் மோசே கிட்ட, என் கை வல்லமையை கண்டால் ஒழிய. நம்ம ஒரு லாங்குவேஜ் அவனுக்கு ஒரு அடி கொடுத்தாதான். அதனால அந்த யுத்தம் அமைதியா சான்ஸ் கொடு, திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறாருங்க. சத்துருவுக்கு கூட திருந்த சான்ஸ் கொடுக்கிறார். அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியும் இல்லையா, வேகமாய் தாவீது ஓடி வர. நமக்காக தாவீதுலாம் ஓடி வர மாட்டான், நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனா தாவீதின் குமாரன், தாவீதின் வேர் ஷரபலா கதனரா எனக்காக வருவார். வேதம் சொல்லுகிறது, தாவீதின் இடத்தில் பட்டயம் இல்லாதிருந்தது. பெலிஸ்தியனுடைய காட்டி பாத்தியா, பாத்தியா உன்ட்ட இல்லாம ஆகிட்டேன் பாத்தியா. அடுத்த வசனம், அடுத்த வசனம், தாவீது கையில பட்டயம். தாவீது வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பட்டயத்தை கொண்டு போய், ஹல்லேலூயா. பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமாங்க? என் பலத்தால முடியாது. ஆனா தாவீதின் வேரும் குமாரனுமானவர் வருவார், பறித்து என் கையில தருவார். சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் பேசுகிறதை நாவில உணர்கிறேன். ஆமே ஆண்டவரே. சிலர் ஃபேஸ் பண்ண விட்டுட்டு இருக்கிறான், நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. ஆமே கர்த்தர் நல்லவர். ரோமர் 8:28 வாசித்து ஜெபிக்க போகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்கள் எல்லாரும் சொல்லுங்க சகலமும். எல்லாரும் சொல்லுங்க சகலமும், சகலமும், சகலமும். ஆல் திங்ஸ், எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆமென். ஜீசஸ். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை. ஆமே. ஒரே சத்தமா, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் ஆமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக. சொல்லுங்க, உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை. ஆமே. glory. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சரபா கபல ரதன ரபா கரோ. ஆமே. செங்கடலை நீர் பிளந்தீர்,
செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் செங்கடலை நீர் பிளந்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான உடராகந்தே ரகடா லகதே யோசனையா. எல்லாரும் சொல்லுவோமா? ஓ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். ஒரே சத்தமா, எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். glory hallelujah. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா ஒன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம் தந்து விட்டீர். பலவித ஒன்னாக மாற்றிவிட்டேன். புது இருதயம் தந்து விட்டேன். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தலையை ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஓரபல கபதனரபா சந்தரலரே. ஒரு விஷயம் கூட, செங்கடலை நீர் பிளந்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர். செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் செங்கடலை நீர் பிளந்தீர். ஆமென். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரே சத்தமா, எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க இருக்கிறீங்கப்பா. ஷரபா கபலம். எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர். ஆமென், ஆமென். glory. எங்கள் தேவனீர். ரிகடாலகதே ரஞ்சே ரகடாலதே. ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. ಶಬರಾಲೆ ಹಂತೆ ರಗಡ ರಿಬಲ ಹಂತೆ ರಬದೋ ರಂತೆ ರಿಗಡಾಲತ್ತೆ ಹೇಮರೋ ಶಂಕರ ಲಗದಡರ ಲೇಗದರೋ. ஓ உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஏசப்பா. எங்கள் தேவனீர், எங்கள் தேவனீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ரிபடலரா ஹந்தரே லகதடரா லகதரே. ஆமென். எங்கள் தேவனீர். glory, glory, glory. Jesus, 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 Jesus. நல்ல கரங்களை தட்டி சத்துருவை அதிகம் மகிழ விட மாட்டார். Jesus, Jesus, Jesus.
Sharababala Sebabalara Mama. Jesus. 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 Glory. Glory. Rebala Tudara Balara. Shantaraba Kabalara Danara. Emalara Danaraba Karaba. Yedara Balara Danaramashe. Yekamara Balara Danarabosh. Rimalara Danaraba. Shantaraba. Ribalar Hantare. Jesus. 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 Hallelujah. 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 Amen. Amen. இந்த பாதையில் நான் நடப்பதுதான், இல்லை நான் நடந்தாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும். உங்க சித்தத்தின்படியாக கடவுள், உங்க சித்தத்தின்படியாக கடவுள். ஆமென். உங்க சித்தத்தின்படியாக கடவுள். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை என் இயேசு ராஜா கிருபை அலைமோதும் அலைமோதும் அப்பா அலையாமல் போவும் கிருபை முன் செல்ல அருளோ அலைமோதும் வாழ்வில் இயேசுவே. ஜீசஸ் சொல்லுங்க. எதிர்காற்று வீச எதிர்காற்று எதிர்ப்போ இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா? என்னோடு இருப்பவர் ஒரே எதிர்காற்று வீச என்னோடு இருப்பவர் பெரியவர். ஆமென். இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில். ஆமென். இயேசப்பா ஒரே சத்தமா என் இயேசு உம் கிருபை தந்தாலே போதோ என் இயேசு ராஜா. அலைமோதும் வாழ்வில் ரிபலராதரா ரேஹமரோ சிவபரா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க இருதயம் இப்ப சொல்லட்டும், என் நன்மைக்காக தான் இப்படி நடத்துறீங்க, என் நன்மைக்காக தான், சகலமும் நன்மைக்கு எதுவா. இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணும்படி என் அப்பா தந்தது, சந்தேகமே இல்லாம நான் குடிப்பேன். பெலிஸ்தியன் கையில உன் நன்மை இருக்கிறதை குறித்து கலங்காத. தீவிரமாய் ஓடி வந்து தாவீது யுத்தம் பண்ணது மாதிரி ஒரு நாளை குறித்து இருக்கிறார். 40 நாள் பெலிஸ்தீன் வந்து நின்றது மாதிரி 41வது நாள் வந்து நிக்க பார்த்தான். இல்ல,
தீவிரமாய் தாவீது ஓடி வந்தான். என்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது சகோதரா. இன்னைக்கு இருக்கிற இல்லாய்மை குறித்து கலங்காத. கர்த்தர் யுத்தம் பண்ணி உன் கையில கொடுக்கிறத நீ உன் வீட்டுல கொண்டு வைப்ப இயேசுவின் நாமத்துல. நன்றி ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிற எங்கள் தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேற்றரவாளனே, எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க நடத்துகிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க சித்தப்படியே எங்க வாழ்க்கையில ஆக கடவுது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் எல்லாம் நன்மையானவைகளை செய்து சாட்சியா நிறுத்துங்கப்பா. இன்னைக்கு நீங்க பேசுனீங்க, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.